பாடல் 115. வாய் வயிறும் கை நிறைய செய்தார்க்கிந்த வயிற்றெரிக்கல் சொல்லி வைத்தார் பத்தியம் போல் செய்வயிறை பட்டினியே போட்டுண்பார் போல் சித்தைகளும் அமிர்தமிட்டு விஷமே ஈந்தார். தாய் போலும் வந்ததொரு செய்மேல் குற்றம் தான் காட்டி உண்டீர் என்றாமற்றான் மாய்வாரும் உண்டோதான் அதுபோல் தானே மக்களுக்காய் நான் இறங்கி இதை சொன்னேனே. இவ்வாறு தவசிகளுக்கு கை நிறைய தானங்கள் கொடுத்து வாய் வயிறு நிறைய சாப்பாடு போடும் இல்லத்தார்களை பார்த்து பற்ற வேண்டியதை பற்றாது பத்தியங்கள் சொல்லியதை போல் வயிற்றெரிச்சல் கொண்டவர்கள் இல்லறத்தில் இருப்பதால் இறைவனை அடைய முடியாது என்று சொல்லி வைத்தார்கள். இல்லறத்தில் இருந்தாலும் துறவரத்தில் இருந்தாலும் நான் சொல்லியுள்ள யோகஞானத்தை தொடர்ச்சியாக முயன்று பயிற்சி செய்பவரே இரவாநிலை அடைவார்கள். பிள்ளைகளை பட்டினி போட்டு பார்க்க வைத்து உண்பார் போல சித்தர்கள் இச்சாதனையை முடித்து அமிர்தம் உண்டார்கள். சாப்பாட்டில் விஷம் கலந்து ஊற்றுவதைப் போல உலகோருக்கு இந்த உண்மையை மறைத்து கற்பம் உண்ண வேண்டும் என்றார்கள். தாய் மீது வந்த குற்றத்தினால் அவப்பெயர் அவள் பெண்ணிற்கும் ஏற்படுமப்பா. ஆதலால் தாய் உணவை உண்பது போல் பாவனை காட்டி குழந்தைக்கு ஊட்டுவது போல் நான் உங்களுக்கு இம்மெய் வழியே இந்நூல் முழுதும் சொல்லியுள்ளேன். இதனை உணர்ந்து பயின்றவர்கள் இறப்பது இல்லையப்பா. மனித பிறவி அடைந்த மக்களுக்காக இரக்கத்தால் தான் இவ்வளவும் எடுத்துரைக்கின்றேன். அறிந்து உணர்ந்து பயின்று பலனடையுங்கள். வியாசன் பாடல் 116. சொன்னதினாலும் சிசுவும் சக்தி என்றான் தொடர் சத்திரியன் குழந்தை பராசரனோடு இந்நிலத்தில் பராசரவன் குழந்தைதானோ இவன் பெயரோ வியாசரென சொல்லலாகோ அன்னவன்றன் பாலனவன் துகனுந்தானோ ஆச்சரியம் என்று சொன்னார் பெண்ணில்லாததால். மன்னவனாம் சனகனிடம் கேட்டதென்ன மலடி பிள்ளை பேரானவாரதாச்சே. என் சொல் கேட்பதினால் நீ யோக ஞானத்தில் வீரனாக ஆவாய். சத்திரிய குல அரசனான பராசரனுக்கு இப்பூமியில் மகனாக பிறந்தவர்தான் வியாசன் எனும் பெயர் பெற்ற ரிஷி. அந்த வியாசனுக்கு மகனாக பிறந்தவனே சுகபிரம்ம ரிஷி. இவனோ பெண்மாயை தன்னை பற்றாதிருக்க ஆச்சரியமான வரத்தை வாங்கி வந்தவன். அவனை ஞானோபதேசம் பெற சனக மகாராஜாவிடம் அனுப்பி வைத்தான் வியாசன். சனகரிடம் சென்ற சுகர் நான் எனும் அகங்காரம் அகன்ற பின்னரே சனகரை சந்தித்தான் சுகர். பிரம்மச்சாரியான சுகர் இல்லறவாசியான சனக மகாராஜாவிடம் கேட்டது என்ன? இவையெல்லாம் மலடியை பிள்ளை பெறு என்று சொல்வது போலல்லவா உள்ளது. தேவார கோஷ்டியாகாதெனல் பாடல் 117. ஆச்சப்பா இப்படியே சாத்திரன் சொன்னார் ஆச்சிரமம் இருந்தவர்களும் அதுபோலாக மூச்சப்பா சொன்னார்கள் யோகமுள்ளோர் முனியாரோ சொன்னார்கள் சமமாம் பார்வை பேச்சப்பா சொன்னார்கள் சுவடி பார்த்தோர் பித்தரை போலாக்கி விட்ட பித்தம் போல
கூச்சப்பா வேதாந்த கோஷ்டிக்காரே கூசாமல் கத்தினதால் கோட்டியாமே. மலடி பிள்ளை பெற்ற கதையைப் போல் இல்லாத கதைகளை எல்லாம் கூறி வேத சாஸ்திரங்களை ஆக்கி வைத்தார்கள். அதன்படியே சாஸ்திரங்களை கற்று அதை போதிக்க ஆசிரமங்கள் அமைத்து பரப்பி வந்தார்கள். யோகம் செய்பவர்களுக்கு மூச்சை கவனித்து பிராணாயாமம் கற்றுக் கொடுத்தார்கள். அது முடியாதவர்களுக்கு பார்வையை சமமாய் நிறுத்தி தியானம் செய்ய சொன்னார்கள். வேத சாஸ்திரங்கள் எழுதிய 8 சுவடிகளை படித்து மனப்பாடம் செய்து வாய் பேச்சாலேயே ஞானம் போதித்தார்கள். அதனையே கூச்சலிட்டு கத்தி கத்தி பித்தம் தலைக்கேறி பித்தனாக்கி அடைய வைத்தார்கள். இந்த வேதாந்த கோஷ்டியர்கள் இவ்வாறு கூட்டம் கூடி வெட்கமில்லாமல் கத்தி கத்தி சப்தமிடுவதால் இறைவனை காண முடியுமா? அன்பே சிவம், அன்பே